முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களை இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருகிற ஆல் மேஜர் டிவி சேனல்ஸ், all visual medias, daily papers and all other social medias. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். உயர்கல்வித்துறையின் சார்பாக இன்று ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அட்மிஷன்ஸ் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிரான்ச்சஸ் அட்மிஷனை அவங்க செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கோர்சஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. So as a Minister for Higher Education, Honorable Chief Minister உடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. கிராமப்புறத்து இளைஞர்கள், பர்டிகுலர் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தலின்படி எந்த ஒரு தகுதியான மாணவனும், எந்த ஒரு கிராமத்து மாணவனும் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்கிற நிலை வரக்கூடாது என்பதுதான் எங்கள் அரசனுடைய நோக்கம். எங்கள் அரசு எல்லா மாணவர்களுக்கும், தேர்ச்சி பெற்றிருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும். தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாக நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இந்த சென்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். வாட் சென்டர் அது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், டிஎஃப்சி. இந்த சென்டர்ஸ் நான் விசிட் பண்ணினேன். அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல நல்ல வெல் நோன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி. இது நாட் ஓன்லி இன் த கேபிட்டல் ஆஃப் சென்னை, ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேறெவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஆல் லெவல்ஸ் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை, எந்த விதமான கவலையும் தேவையில்லை. மாணவர்கள் இந்த சென்டரை அணுகினால் போதும். இந்த சென்டர்ஸ் உங்களுக்கு தகுதியான உரிய முறையில் விளக்கங்களை கொடுக்கும். ஸோ இந்த ஆண்டு கல்வியினுடைய தொடக்கம் என்பதை விட இந்த ஆண்டு ஒரு மகத்தான கல்வி ஆண்டாக உயர்கல்வித்துறை அமைச்சகம் கருதுகிறது. தகுதியான எந்த மாணவருக்கும் இடம் கிடைக்கவில்லை என்கிற நிலை இல்லாமல் தகுதியுள்ள அனைவருக்கும் அட்மிஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கிட்ட வேக்கன்சி இருக்கிறது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்குவாங்க என்கிற நம்பிக்கை இருக்கு, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ மாணவர்களினுடைய சந்தேகங்கள், நான் எந்த பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணலாம், இந்த பிரான்ச்சஸை நான் சூஸ் பண்ணினா எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல கிடைக்குமா, இந்த கோர்ஸ் எங்க அப்பா அம்மா ப்ரிஃபர் பண்ண சொல்றாங்க, பட் நான் இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ண போறேன். நான் ஏன் பண்றேன்னா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன்
எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட். ஸோ ட்ரிபிள் இ கான்செப்ட் என்பது மிகவும் முக்கியமானது உயர்கல்வித்துறைக்கு. ஸோ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வி ஆர் ப்ரமோட்டிங் த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கான தரமான கல்வியை எங்களுடைய 3 நிறுவனங்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மாணவர்கள், தமிழக மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் இந்த ரிவ்யூ கமிட்டியின் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் சொசைட்டிக்கு நான் இந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் சந்திப்பு என்பதனால் உங்களை சந்திப்பதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. பத்திரிகை ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்படி கேட்கிறாங்க நமக்கு அப்படியே received அவ்வளவுதான் நமக்கு வந்திருக்கு. Comparatively, yes gentlemen, comparatively 2025ல total registered applications 2,33,417 only for arts and science. This academic year 2026 2,31,274. Okay. Total paid applications 1,87,310 2025ல 2026ல 1,79,675. Yes. Female applications 2025ல 1,09,909. 2026 this academic year 1,06,994. This is the present status. Yeah. 1 month. Prolong. 1 month. Prolong. See. Engineering, we are focusing on the engineering side. So we have to discuss about that. நாங்க இப்ப பேசணும், செக்ரட்டரி சாரோட பேசணும். Definitely, போக AI will develop in all the courses and branches. ஆட் பண்ற மாதிரி தான் வரும். எஸ் ஐ நோ நீங்க எங்க வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார், ஐ டோல்ட் வெரி கிளியர்லி, தமிழகம் சார்ந்த உயர்கல்வித்துறையினுடைய எந்த முடிவுகளானாலும் தமிழக மக்களுக்கு சாதகமாக, தமிழக மக்களின் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாதகமாக, தமிழக அரசின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு சாதகமாக, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த அரசு மாநில உரிமைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. The state autonomy is very most important. Honorable, respected CM Mr. Joseph Vijay Satta விட்டு கொடுக்கவே நாங்க போறதில்லை. ஸோ எங்களுடைய இண்டிபெண்டன்ட், எங்களுடைய அட்டானமி, எங்களுடைய சாவரனிட்டி நாங்கள் விட்டு கொடுக்க போறதில்லை. தமிழகம் தலை நிமிர்ந்து தான் என்னைக்குமே நிற்கும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். இதுல சொன்னேன். Sir, I told very clearly, அது
மாண்புமிகு முதல்வர் எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க தான் எங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. சரியா? ஆஸ் எ மினிஸ்டர் நாங்கள் வி ஆர் எந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாட் ஆர் தி கோர்ட் கேசஸ் பெண்டிங், வாட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given the direction, what high court has given the directions, and the new minister, if CM calls for the meeting for the ministers, the council of the higher education, we can submit the what are the fact and truth and everything. So then finally honorable CM will take a call, take a decision. சார் நான் ஒன்று சொல்லிட்டேன், நாங்க தான் ஸ்டேட் அட்டானமி, நாங்க மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். சார் அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த கொஸ்டின் நீங்க எப்படியும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மேம் கிட்டையும் சார் கிட்டையும் சொன்னேன், இதை கேட்க வேணாம், திஸ் இஸ் ஃபார் த அட்மிஷன், ஒன்லி ஃபார் த அட்மிஷன் ப்ராசஸ். குழந்தைங்க படிக்கணும், அட்மிஷன் கிடைக்கணும், அதன் பிறகு இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எங்களை கேட்கணும். I told very clearly again, gentlemen. So today we should discuss only for the admission. Okay? Right. See, placement is a separate department. We are the education ministry. So definitely, நாங்க வந்து இந்த labor and employment and the higher education and school education all together jointly will create a platform for the employment opportunity to the school. கண்டிப்பா நாங்க தேங்க்யூ. ரொம்ப இந்த பத்திரிக்கை தேங்க்யூ, நன்றி எல்லாருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா நீங்க சொல்றது? 12th ஸ்டாண்டர்ட்ஸ்ல உங்க நீங்க you are saying that 12th standards அவங்கள வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இல்லையா? எஸ். So the plus 2s வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது இல்லை, அது துறை சம்பந்தமா. You are the question is valid, but we will discuss about the department. We will answer you. So very important. Neat. So the admissions வந்து counseling வரணும். இந்த counseling முடிந்த பிறகு admission வரணும். Admission முடிந்த உடனே we can go through. லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அதன் பிறகு we can decide. தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. 29ஆம் தேதி வெளியிட்டு. Sir, yes, that point of your question, அமைச்சர் பொறுப்பேற்று வெரி ஷார்ட் டைம் தான் ஆயிருக்கிறது. டெஃபினட்டா நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இது சம்பந்தமா விவாதிக்க போறேன். விவாதிச்சு வெரி சூன், இது உங்களுக்கு தெரியும், இந்த higher education department is a prestigious and very important portfolio. So முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் என்பது நடைபெறும். நாம நம்பணும் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். டெஃபினட்டா சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். சின்ன சின்ன கோர்ட் கேசஸ் இருக்கு சார். சி, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை எடுத்த உடனே எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஒரு கோர்ட் கேஸில் இருக்குது, இல்லை ஒரு ஜிஓ இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே. இப்போ புது கவர்மெண்ட், புது செக்ரட்டரி, எல்லாமே புதுசு. ஸோ வி கேன் ஸ்டார்ட் அவுட் வெரி சூன். எல்லாமே இன்னும் ஒரு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற கேள்விக்கும் பதில் கிடைக்கும். உயர்கல்வித்துறைக்கும் பிரைட் ஒரு வெளிச்சம் நிச்சயமா கிடைக்கும். எஸ், இந்த ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்ச பிறகு டெஃபினட்டா 1 or 2 days முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்திக்க போகிறேன். These are all very important issues.
the finance problem, recruitment, appointment, vice chancellor appointment, these are all pending now. இது எல்லாம் சீக்கிரமா சரி செய்யணும். ஓகே. No, I'm sorry. That donation aspect, I'm very clearly saying that தமிழ்நாட்டில் உயர்கல்வி துறையில் எந்த விதமான குறுக்கீடுகளோ, எந்த விதமான நீங்க கேட்கிற இந்த ஃபினான்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸோ, ஒரு பையனுக்கு அட்மிஷனுக்காக பணம் கையூட்டு வாங்குவதோ, ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இனி நடக்காது. இந்த கவர்மெண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் சர்க்கார். இந்த ஸ்டேட்டினுடைய அட்டானமி, இந்த ஸ்டேட்டினுடைய சாவரினிட்டி, இந்த ஸ்டேட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ் டெஃபினட்டா முதல்வர் தலைமையில் ஒரு சிகரத்தை எட்டும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதுல எஸ் எஸ் சார், உடனே கொடுக்க முடியாதுல்ல, பொறுப்போம். வில் கோ த்ரூ. இப்போதானே உட்காந்துருக்கோம் சார், இப்போதான் உட்காந்துருக்கோம். அஸ் ஏ நியூ மினிஸ்டர் ஒரு எத்திக்ஸோட உட்காந்துருக்காரு உங்க மினிஸ்டர், ஒரு பாலிசியோட உட்காந்துருக்காரு உங்க மினிஸ்டர். நாட்கள் போக போக உங்க மினிஸ்டர் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றார், என்ன கேரக்டரோட இருக்காருன்றது நீங்க பார்க்கணும். எஸ் சார், கிவ் மீ சம் டைம் சார். ஒரு பிரீத்திங் டைம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னுடைய ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். ஸோ அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார், நிறைய கேள்வி கேட்கலாம், நீங்க தயாரா இருக்கிறீங்க. பட் ஐ எம் வெரி கிளியர். ஸோ இந்த துறை டிரான்ஸ்பரண்ட் டிபார்ட்மெண்டா செயல்படும். நம்பர் 2, நான் கரப்டட் டிபார்ட்மெண்டாக செயல்படும். அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். There are inspection is going on regularly. The inspection is going on. We should monitor like that. அதெல்லாம் இருக்கக்கூடாது. தரமான கல்வி நிறுவனங்கள், தரமான பேராசிரியர்கள், தரமான ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், தரமான லெபரட்டரி, தரமான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் செயல்படும். எங்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால we should constitute very soon சார். கண்டிப்பா பண்ணுவோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தனி இன்ஸ்பெக்ஷன் டீம்ஸ் இஸ் கோயிங் ஆன் இருக்கு. அதை நாங்கள் ஸ்பீடப் பண்றோம், அதை ஒரு வேகப்படுத்தும் சார். எம்ப்ளாய்மெண்ட் என்பது முக்கியமான ஒன்று சார். பேரண்ட்ஸுங்க கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் மாத்திரம் ஒரு வயா கிடையாது. எஜுகேஷன் ரூட்டட் இன் த எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷன் நல்லா இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டும் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் சார். எந்த அரசா இருந்தாலும் சரி, எங்கள் அரசு அதை விட ராக்கெட் வேகத்தில் 100 மடங்கு நிச்சயமா இந்த எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல கவனம் செலுத்துவேன். நான் ஐம் நாட் பர்டிகுலர் தட் ஸ்கீம், பட் எங்களுக்குன்னு புதிய திட்டங்கள், எங்களுக்குன்னு புதிய வழிமுறைகள் நிறைய செயல்படத்தான் நாங்க போறோம். எம்ப்ளாய்மெண்ட்டா முடியல தானே தெரியும், இல்ல பிரஸ் நோட் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்ஸ் த கம்ப்ளீட்டட்